அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கடைசி தேதி, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போகுது, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கவர்மெண்ட் ஜாபை சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் 2024 அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பிளே லிஸ்ட்டே இருக்கும். அந்த பிளே லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா 27/6/2024 நாளைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 31/7/2024 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் டைம் ஆஃப் ரெசிஸ்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 31/7 மிட்நைட் 11 மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு 1/8/2024 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. விண்டோ வந்து அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 16/8/2024 முதல் 17/8/2024 நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆன்லைன் எக்ஸாம் ஷெட்யூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அக்டோபர் நவம்பர் 2024 வந்து ஒரு டென்டேட்டிவாக நடக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா, சரி, ஓகே. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டேட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்ன்னு சொல்கிறோம். இது லெவல் 1 சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு போஸ்ட். நம்ம தமிழகத்தில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போஸ்ட்டு தான் இது. 7th பே கமிஷனில் சேலரி கை நிறைய உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் எம்டிஎஸ் மட்டும் இல்லாமல் அவால்டர் போஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ரெண்டுத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எம்டிஎஸ்க்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 4887, அவால்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3439 வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா 8326 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, சரி. ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஏஜ் லிமிட். சார் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வயது வரம்பு என்ன சார் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/8/2024 அடிப்படையில். ஸோ உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் என்ன இருக்கணும், அதிகபட்சம் என்ன இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 18லேருந்து 25 வயசு. ரைட்டா, இது வந்து எம்டிஎஸ்க்கு. இதே நீங்கள் அவால்டருக்கு பண்ணுறீங்க, ஒரு சில போஸ்ட்டு எம்டிஎஸ்க்கு பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் 18லேருந்து 27 வயசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபார் அவால்டர் இன் சிபிஐசி அண்ட் சிபிஎன்ஓ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அண்ட் ஃபியூ போஸ்ட். சில போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸில் சில போஸ்ட்டுக்குமே வந்து இந்த 27 வயசு வந்து பொருந்தும். ஸோ அப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 27 வயசுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணால் பிசி எம்பிசிக்காரங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளிகளுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டியாக கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேண்டிடேட் அதாவது பிசி முஸ்லீம், எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 10 வருடங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ரைட்டா, சரி. ஆதரவற்ற விதவிகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைவர்ஸ் உமன் கூட 10 ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ கொஷின் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துலேயுமே கொஷின் வரும், ஜிகே கொஷின் எல்லாமே. நீங்கள் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் தமிழ்லேயே படித்து கூட இந்த எக்ஸாம் வந்து கிளிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரைட்டா, சரி. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா கட் ஆஃப் டேட் வந்து 1/8/2024 நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிடணும். கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பாஸ் த மெட்ரிகுலேஷன் அண்ட் அல்லது ஈக்குவல்னு போட்டிருப்பாங்க. மெட்ரிகுலேஷன் சொன்னாலும் சரி, அது எஸ்எஸ்எல்சின்னு சொன்னாலும் சரி, 10th போட்டாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் நமக்கு 10th தான். ரைட்டா, ஸோ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ரைட்டா, சரி. கல்வி தகுதி பார்த்தாச்சு, ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது ஹவு டு அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜஸ்ட் வந்து 100 rupees தான். அது பெண்கள், எஸ்சி எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இந்த 100 ரூபா கூட கிடையாது. அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு ஃப்ரீ தான். மற்றவர்கள் மட்டும் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு 100 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா, சரி, ஓகே. அடுத்து வந்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதுக்கு வந்து அப்ளை பண்ணால் எங்கே சார் போய் எழுதணும், வெளி ஸ்டேட் போடுவாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து எக்ஸாம் சென்டர் வருமா அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாம் வந்து சதர்ன் ரீஜனில் வருவோம். சதர்ன் ரீஜனில் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, இப்போ கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சதர்ன் ரீஜனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸாம் இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. நீங்கள் வந்து நம்ம தமிழகத்திலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்டு
13 ரீஜனல் லாங்குவேஜ். ரைட்டா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தமிழ் கூட உங்களுக்கு கொஸ்டின் வரும்பான்னு சொன்னேன்ல. தமிழ் மீடியத்தில், தமிழ்னா தமிழ் வராது, தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் வராது, தமிழ் பொதுறிவு கேள்விகளே தமிழில் கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இங்கே பாருங்கள், பெங்காலி, குஜராத்னு போட்டிருப்பாங்க. இதில் தமிழும் ஒன் ஆஃப் த லாங்குவேஜை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் எழுதும்போது தமிழ்லேயே கொஸ்டின் இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் ஈஸியாக படித்து பார்த்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். ரைட்டா? சரி, எத்தனை சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியூமெரிக்கல் மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 20. ரைட்டா? ரீசனிங் அபிலிட்டிக்கு வந்து 20. மார்க் வந்து 20க்கு இது 60ன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து செஷன் 1க்கு பார்த்தீங்கன்னா நோ நெகட்டிவ் மார்க்கு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கும். ரைட்டா? இது செஷன் 2க்கு ஜென்ரல் அவேர்னஸும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25 வரதா கொடுத்துருக்காங்க. ரைட்டா? கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க, டைம் அலாட்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்குவாங்க. ரைட்டா? நெகட்டிவ் மார்க் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த இதில் இருக்குது பாருங்கள், தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க் செஷன் 1. செஷன் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர் வில் பி நெகட்டிவ் மார்க் 1 மார்க் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சிலபஸ் வந்து இவங்களே கொடுத்துட்டாங்க, நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து சிலபஸ் வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் சிலபஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவால்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது இருக்கணும். ரைட்டா? மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் 1600 மீட்டர் இன் 15 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. ஃபீமேல் வந்து 1 கிலோமீட்டர் இன் 20 மினிட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். எம்டிஎஸ்க்கு வந்து அது தேவையில்லை. ரைட்டா? ஹைட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் எம்டிஎஸ்க்கு தேவைப்படாது, பட் அவால்டருக்கு வந்து தேவைப்படும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து அவால்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 157.5 சென்டிமீட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட் 81 இருக்கணும். விரிவடையும் போது 5 சென்டிமீட்டர் விரிவடைன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு வந்து 152, வெயிட் வந்து 48 கேஜி இருந்தால் போதுமானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அது அவால்டருக்கு மட்டும் தான். மற்ற எம்டிஎஸ்க்கு நிறைய பேர் எம்டிஎஸ் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ எம்டிஎஸ்க்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் உயரம், செஸ்ட் மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது. ஸோ முக்கியமான விவரங்கள் எல்லாமே நம்ம வந்து சொல்லியாச்சுப்பா, அவ்வளோதான். மற்றபட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய அன்னெக்சரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் 1 பை 1 வந்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அது எம்டிஎஸ்க்கு வந்து காணும். அவால்டருக்கு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. வேணால் நான் உங்களுக்கு வந்து அதை காட்டுறோம். ஓகேவா? இது வந்து ஹவு டு அப்ளை, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணுன்ற விவரங்கள் முதற்கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுற, எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய நம்ம இது மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அப்ளை பண்ணுறது. ரைட்டா? ஸோ கோட் நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா, நீங்கள் போஸ்ட் கோடை வந்து பார்த்துக்கோங்க, எந்த ரீஜன் அப்படின்றது, நீங்கள் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவால்டர் பாருங்கள், வேக்கன்சி பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை அப்படின்னு பாருங்க ஒன்று போட்டிருக்காங்க, சென்னை அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை 135க்கிறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? சென்னை கீழே வேறு எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரைட்டா? சென்னை கஸ்டம்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதில் வேறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 140 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அவால்டருக்கு மட்டும் போட்டிருக்காங்க. எங்கே சார் எம்டிஎஸ்ன்னு கேட்காதீங்க, எம்டிஎஸ் என்னமோ கொடுக்க காணும், வேறு ஏதாவது கோட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்த வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேற்கொண்டு இந்த ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ புஸ்தகம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது சென்ட்ரல் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாமுக்குலாம் படிப்பாங்க, ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம்லாம் படிப்பாங்கன்னா ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.